நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதுக்கப்புறம் 2A ஓகேவா. இது நோட்டிஃபிகேஷன் வந்து 15ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பரில் வந்து எக்ஸாம் அப்படின்றது நடக்கும் ஓகேவா. அதுக்கான புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட போகுது. இப்போ இந்த ஆன்லைன் வகுப்பு எப்படி நடைபெறும், அதுக்கப்புறம் என்னென்ன யூனிட்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650. வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9361156595 ஓகேவா. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேவில் இருக்கக்கூடிய யூனிட் 4, 5, 6 ஓகேவா. இந்த 3 யூனிட் மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேவா. இந்த 3 யூனிட்டுக்கான கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் ஓகேவா. கையால் எழுதின மெட்டீரியல் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். டெஸ்ட், கிளாஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல், இந்த 3 யூனிட் மட்டும். யூனிட் 4, 5, 6 ஏன் அப்படின்னா இந்த 3 யூனிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே பார்ட்ல, அதாவது நமக்கு வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல 100 கொஸ்டின் இருக்கும். பார்ட் பில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகேல 100 கொஸ்டின் இருக்கும் ஓகேவா. அதுல மேக்ஸ் 25 கொஸ்டின் போயிடும். மீதி இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ல யூனிட் 4, 5, 6 ஓகேவா. இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் அதிகம். இந்த யூனிட் 4, 5, 6 வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாலிட்டி இருக்கும். யூனிட் 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். அதே மாதிரி யூனிட் 6ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு. இப்போ இந்த 3 யூனிட் ஏன் நம்ம பாக்குறோம் அப்படின்னா இது மெயின்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மெயின் சிலபஸ்லயும் இந்த யூனிட் பத்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கும் ஓகேவா. ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் நம்ம படிச்சாகணும் மெயின்ஸுக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு சம்பந்தமான அந்த ஹிஸ்டரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சாகணும் ஓகேவா. இப்போ இந்த வகுப்புடைய சிறப்பம்சம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட தலைப்பு வாரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் அப்படின்றது நடத்தப்படும். கிளாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போடுவோம் ஓகேவா. அடுத்து வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் மீட் ஆப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் ஓகேவா. இப்போ ஒவ்வொரு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஓகேவா. நம்ம கையால் எழுதின அந்த மெட்டீரியல். இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம 6 to 12 ஓகேவா. இங்க பாருங்க 6 to 12 வரையிலான பள்ளி பாட புத்தகம், அதுக்கப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக். டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கா வெங்கடேசன் இருக்காரு இல்லையா, அவருடைய தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, அதுக்கப்புறம் இந்திய வரலாறு, இந்த மாதிரி புக்கு ஓகேவா. இப்போ இந்த மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய புக்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது சேர்த்தே கொடுத்துருவோம். 6 to 12 வரைகள் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய கண்டென்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா. இது மூணுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தரப்புல இருந்து அந்த கிளாஸ்ல எடுக்கப்பட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். கையால் எழுதப்பட்ட பிடிஎஃப் தொகுப்பு தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்கப்படும். முடிக்கப்பட்ட தலைப்பு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்வு அப்படின்றது இதுல நடத்தப்படும் ஓகேவா. அடுத்து பாருங்க சிலபஸ் பார்த்துலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்நிலை பிரிமினரி தேர்வு வந்து பாத்தீங்கன்னா 2, 2A ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் சிலபஸ் தான். அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஜெனரல் சயின்ஸ், இதுல 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா நிறைய டாபிக் இருக்கும். அதே மாதிரி இந்திய புவியியலையும் 5 கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம், இதுல 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா கடைசியில் இருக்கக்கூடிய யூனிட் 4 அதாவது பாலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கொஸ்டினும், அதே மாதிரி யூனிட் 5ல வந்து பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின், யூனிட் 6ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 கேள்விகள் ஓகேவா. அப்போ இதுல மட்டுமே கிட்டத்தட்ட 55 கேள்விகள். அப்ப இந்த 3 யூனிட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த 3 யூனிட்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் ரிலேட்டட் அந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் முக்கியமா மெயின்ஸோட சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் ஓகேவா. இங்க பாருங்க பிடிஎஃப் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ நீங்க நீதி கட்சி பற்றி பாக்குறீங்க அப்படின்னா நீதி கட்சியுடைய முதல் ஆட்சியில நீதி கட்சி பத்தி நிறைய இருக்கும். இப்போ நீதி கட்சியுடைய முதல் ஆட்சியை பத்தி பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்காது. அப்போ நீதி கட்சியுடைய முதல் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா 1920 நவம்பர் 30 அப்போ தேர்தல் நடந்து அவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல நீதி கட்சி அப்படின்றது வெற்றி பெற்றிருக்கும். அப்போ சென்னை மாகாண கவர்னரா யார் இருந்தாரு, அதுக்கப்புறம் ஆட்சி அமைக்க யாரை அழைச்சாங்க, யார் வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க, அப்ப முதல் சிஎம் யாரு, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் ஓகேவா. நீதி கட்சியுடைய முதல் ஆட்சியில என்னென்னலாம் நடந்தது, அப்ப அந்த ஆட்சியினுடைய சாதனை ஓகேவா, அப்ப அந்த ஆட்சியில என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, இங்க பாருங்க இவ்வளவு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் நடத்தும் போதும் அது உங்களுக்கு தெளிவா சொல்றோம். இன்னொரு விஷயம் இந்த மாதிரிதான் பிடிஎஃப் வந்து இருக்கும்.
அப்ப அவங்களுடைய இரண்டாவது ஆட்சியில எப்படி நடந்தது, மூன்றாவது ஆட்சியில எப்படி நடந்தது, அதோடைய சிறப்பு என்ன, இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா பாருங்க மேல இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க.